பாருங்க இந்த பேனர்ல அடிக்கப்பட்டு இன்றைய காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மழைகள் பெய்து கொண்டிருக்கதையும் வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இப்போ இந்த கரையிலாம் வெள்ளங்கள் நிற்கிது. இப்போ போய் கொண்டிருக்கோம், போய் பார்ப்போம் இன்னமே சொல்லி இங்கே புக்ஸ் எல்லாம் போட்டு கிடக்கு. இல்லை பாருங்க இந்த பேனர்ல அடிக்கப்பட்டு ஆடுகள் இந்த இதுகள் காட்சிப்படுத்துறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. பார்ப்போம் இன்றைக்கு இந்த மாதிரி கிடாயில் வருது, இந்த வெளியில் வருதுன்னு சொல்லி. முதலாவது கிடாயாடு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஆக்களில் நிற்கிறது வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இரண்டு கிடாய்கள் இந்த இடத்துல நிற்கிது. மூன்றாவது கிடாயம் மாறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா சணல் கிடாயம் வந்துருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கிடாய்கள் கட்டி நிற்கப்பட்டிருக்குது. பார்த்தீங்கன்னா 1 சணல் கிடாய் மற்ற 2 ஜமுனாபாரி கிடாய்கள் கட்டி இருக்குது. என்ன பெருமதி வருமானு சொல்லி ஓனர் வந்து கதைக்க மாட்டினோமா. பாப்பா காணாலியா அங்கால எல்லாம் என்ன மாதிரி கிடாய்கள் நிற்கிறேன்னு சொல்லி 4வது கிடாயும் வர்றதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. பாருங்க இந்த கிடாய்கள் வந்து பார்த்திங்கன்னா 2-3 வருஷங்களாக எல்லாம் கட்டி நிற்கப்படும். ஒருத்தரும் காட்ட மாட்டினோம், இந்த வேள்வியில் மட்டும்தான் காட்டினோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆக்கள் எல்லாம் இந்த கிடாயில் பார்க்குறதுக்கெல்லாம் நல்ல முறை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இந்த ஆடுகளை பார்க்குற வர ஆக்களை பாருங்க. என்னடா மிக ஒரு முக்கியமான இடம் இந்த கிராம்பட்டு வேள்வி என்று சொல்கிறது. வளத்துக்கு கவுனவத்த பிரவழியமும் அதே மாதிரி இந்த பிரான்பட்டு வேள்வியும் முக்கியமான ஒரு வேள்வி உண்டு. இப்போ பாருங்க இந்த நிலத்தெல்லாம் கிடாய்கள் கட்டுறதுக்கு லைட்கெல்லாம் கட்டி எல்லாம் சோடிச்சு சும்மா அழகாக இருக்குது. வேள்விகளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பேண்ட் எல்லாம் அடிச்செல்லாம் நடக்க போகுது. அதை தான் இப்போ எல்லாம் பார்க்கக்கூடிய இருக்குது. இங்கே பாருங்க ஆடெல்லாம் கட்டியாச்சு, பாக்களெல்லாம் பார்த்து கொண்டு நிற்கிறேன். மூன்று கிடா கட்டி நிற்கிது. இதில் பார்த்தீங்கன்னா ஜமுனாபாரி கிடாய்கள்லாம் 3 கிடாய்களும் கட்டப்பட்டிருக்குது. இன்னும் வந்து இங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிடாய்க்கு மேலே கட்டிக்கணுமா இந்த இடத்துலன்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்ப்போம். வாக்கில் பாருங்கள் எல்லாம் கிடாயெல்லாம் பார்க்குறதுக்கு வந்துருக்கீங்க. நாங்களும் அங்கேயும் இங்கேயே மாறி மாறி திரிகிறோம். ஒரு இடமும் கிடாயல் வந்து கட்டுற மாதிரின்னு காணையில் ஒரு இடத்துல கட்டினா இன்னொரு இடத்துல கட்டையில் ஒரு 10 நிமிஷம் ஆக வண்டினோம். ஆனால் என்னென்னா அந்த ஆடுகள் தூரடங்கள்லேருந்து கொண்டு வரணும், இந்த மழை காரணங்கள் எல்லாம் பக்குவப்படுத்தி பாதுகாக்கணும் எல்லாம் சொல்லினா பார்ப்போம். இப்போ இந்த கிடாயல் வருதுன்னு சொல்லி என்ன சத்தியம் இந்த கிடாயில் என்ன பெருமதி வரும், எப்படி எத்தனை கிலோ வரும் நினைக்கிறீங்க? 100 கிலோ எவ்வளோ யானோ யானோ கடை 50,000 வருமே. யானும் கதைக்கிறான். என்னம்மா வேள்வியல் போகுது பார்த்தீங்களோ கிடாயல்? வேள்வி நல்ல சிறப்பாக தான் போகுது. ஓ என்னம்மா இப்போ கிடாயல் பார்த்ததுல பார்த்ததுல நீ விடியத்தான் அதில் சிபாரிசு பண்ணி சரியா சொல்லலை. என்ன விலைக்கு அந்த 3 கிடா இன்னைக்கு அதில் பார்த்தா ஒவ்வொரு கிடா வந்து 3.5 லட்சம் 4 லட்சம் போகுது. ஏதோ 15 லட்சத்துக்கெல்லாம் கிடா வந்து அது சும்மா சொல்கிறதான். விற்க போனால் கொஞ்சம் காசுக்கு தான் கேட்பினோம். அடிச்சா அப்புறம் என்ன இப்போ விலைக்கு கேட்பினோம். பெரிய இதை எத்தனை கடை வரும்? 9 லட்சம் 10 லட்சம்னு சொல்லி தங்கட பேரை பெரிய புகழா கதைக்கிறட்டு பண்ணுறது அந்த விலையை கூட சொல்லிவிட்டேன். இப்போ இந்த ஆடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இந்த பொம்மல் ஆட்டங்கள், அதாவது இந்த இந்த மானுகள் குதிரைகள் போன்ற ஆட்டங்கள் எல்லாம் நடக்க போது போல நடக்குது. இங்கே எல்லாம் வந்து கொண்டிருக்க வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இங்கே பாருங்க காவடி மாதிரி எல்லாம் ஆடு கொண்டு போகிறோம்.
ஆர்கே பிரதர்ஸின் இப்போ ஆடுகளை பார்க்க போகிறோம். ஆக்கள் எல்லாம் கிடாயல் பார்க்குறது போய் கொண்டிருக்க வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. என்ன மாதிரி போதும் வேண்டிய பிரச்சனை இல்லைண்ணா, எல்லா மக்களும் பாரினம் போரினம் பிரச்சனை இல்லை. கிடாயில் என்ன மாதிரி என்ன விலைகளுக்குள்ள கட்டி இருக்கணும் விலைதான் என்ன தெரியல. நான் உள்ள போய் பார்த்துட்டு என்ன மாதிரி உங்களுக்கு சொல்றேன். நீங்க வேற இடத்துல தான் வந்துருக்கீங்களா? இந்த இடம் தான். நான் வந்து சண்டிலிமாயில இருந்து வந்துருக்கிறீங்க. என்னம்மா கிடாயில பார்க்கும்போது மக்கள் எல்லாம் போய் நிறைய பேர் நிற்கிறேன். எவ்வளோ கிடா நீங்க கட்டிருக்கீங்கன்னு தெரியுமா? அப்படி பண்ண ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 அப்படி கட்டியிருக்கணும். காட்டியிருக்கேன். நேராக ஓட்டு வருவாங்க. அடித்து விழுத்த முடியாத சனம் அது சொன்னேன் தானே. திருவிழா இங்கே இதே ஒரு திருவிழா போல் நடக்கும். ஒவ்வொருவரும் தங்களோட பெருமையை காட்டுறதுக்காக இப்படி ஒரு பெரிய ஏற்பாடாக செய்திருக்கலாம். கவுனாவத்தை எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் நீங்கள் பிரான்பட்டு வேள்வி நடக்கும். மிகவும் யாழ்ப்பாண பிரம்மாண்ட வேள்வியில் 2ஆம் இடத்தை வந்து பிரான்பட்டை எடுத்துக்கொள்ளும் என்ற குளத்துக்கு சிறப்பாக நடக்கிறது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 கிடாயாடுகள் கட்டப்பட்டிருக்குது. ஒரு சணலும் 2 ஜமுனா பேரியும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 கிடாய்கள் கட்டப்பட்டிருக்குது. 2 ஜமுனா பேரியும் ஒரு சணல் கிடாயும். திருவிழாண்டே சொல்லலாம். இங்கே பாருங்க கிடாயில் ஆக்கெல்லாம் பார்க்குறது ரோட்டில் பாடுற இடமெல்லாம் கட்டியிருக்காங்க பார்க்கலாம். தங்க சங்கிலியெல்லாம் போட்டிருக்கீங்கன்னா. வணக்கம் அண்ணா. என்னம்மா யாழ்ப்பாணத்துலேயே ஒரு பிரபலியமான வேள்வி நடக்கிற இடத்துல பிரான்பட்டு உண்டு. என்னம்மா இந்த மாதிரி எத்தனை கிடாய் கட்டுறீங்க வேள்விக்கு? 4 கிடாய் கட்டுறீங்க. ஒவ்வொரு கிடாயும் என்ன பருமதி வரும்? அப்படி வரும். எத்தனை வருஷமாக வளர்க்குறீங்க? வேள்விக்கண்ணு 6 மாதமா இல்லாட்டி வேண்டி வளர்க்குறீங்க? 6 மாதம். என்ன விலைக்கு அப்போ வேண்டினீங்க? வளர்க்குறதால என்ன வச்சிருக்கிறீங்க? 4 கிடா. என்ன மாதிரியான பிடிக்கு வெள்ளி கிடா வளர்க்கணும்னா இப்படி வளர்க்கணும். அதோட வேற வேறு செய்யக்கூட இருக்கணும். நீங்கள் இப்போ தான் முதல் வருஷம் கட்டுறீங்க இல்லை வருஷம் உங்களுக்கு எத்தனை வயது? சின்ன பிள்ளை மாதிரி இருக்கு பார்க்க. 19 வயதில் 4 கிடா கட்டி இருக்கிறீங்க. எல்லாருமே சேர்ந்து தான் கட்டி இருக்கிறீங்க. அந்த கிடா வளர்க்க இப்போ நாங்கள் புதுசாக ஒரு ஆள் கிடா வளர்க்க போகிறாருண்டா அவருக்கு நீங்கள் சொல்கிற அறிவுரைகள் என்ன மாதிரி? நல்ல கிடாயை பார்க்கணும், பால் வளம் பார்க்கணும், முழு வளம் இருக்கணும், வளர்த்து வளங்கள் நல்ல கிடாயை வண்டி 2 வயலில் வண்டி கட்டணும். 2 வயலில் வண்டி கட்டி அது கை தின்ன விடுவோம். கையாலாம் அது காண தின்ன விடணும். சேர்ந்து கிடாய் இந்த கட்டுக்கு கொண்டு விட்டுட்டு தான் இந்த அவருக்கு பார்க்கணும். வேறு சாதம் உளுந்து கடலை எவ்வளோ காலம் வளர்த்துட்டு உங்களுக்கு வெட்டேக்க ஒரு கவலை இல்லையோ? கடவுளை நேர்ந்து தான் வளர்க்குறது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை சொன்னால் சும்மா வளர்த்து விற்கிறத விட நீங்கள் நேர்த்தி வளர்த்து வட்டி எடுக்கிற கொஞ்சம் நட்டம் தானே. செலவு அடிக்கிற காசு வேறு அதானே. ஆனால் நீங்கள் செலவு வளர்க்க நிறைய காசு போட்டிருப்பீங்க. பேருக்காகத்தான் வளர்க்குறது தானே. நீங்களும் எவ்வளோ காலம்? மாமா தானா?
எத்தனை ஆடு என்ன இவ்வளோ பேருக்காக தான் வளர்க்குறீங்க. காலகாலமாக வளர்க்குறீங்க. நான் இப்போ இந்த வருஷம் தான் மழை நீங்கள் இந்த வருஷம் தானே இங்கே மொத்தமாக எத்தனை கடை கட்டியிருப்பீங்க இந்த ஊருக்கு? ஒரு கவர்மான ஒரு 150 கடை கட்டியிருப்பீங்க. 10 லட்சம் பெரிய விலை. சரி அண்ணா, நன்றி அண்ணா. போலீஸார் எல்லாம் பாதுகாப்பு கடமையில் அமர்த்தப்பட்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடிய இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க கிடாயில் எல்லாம் கட்டி இருக்குது. என்ன கிடாயில் கட்டுறது இடங்கள் காணாதவங்களோட எல்லாம் கிடாயில் பாருங்க. என்ன கிடாயில் என்ன இல்லை எத்தனை வருஷமா வளர்க்குறீங்க? வளர்க்குறீங்க. இப்போ வேறு எத்தனை வருஷமா நிற்கிது? ஒரு வருஷம் 1.5 வருஷம் இல்லை என்ன பெருமதியில் வேறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் பெருமதியாக சொல்லி நாங்கள் நேர்த்தி கிழக்கு கொடுக்குறாரு. உங்கள்கிட்ட இதை குட்டி இல்லாட்டி வேண்டி வளர்க்குறீங்க? ரெண்டுங்கண்ண குட்டி மற்றது வாங்கி பார்த்தேன். வேண்டி வளர்க்குறீங்க. என்ன பெருமதியாக வளர்க்கலாம். இந்த நாங்கள் என்ன சொல்கிறது இந்த வெயில் வச்சு செய்யலாம். நாங்கள் இந்த 15,000 நாங்கள் விலைக்கு 8 லட்சம் போட்டால் 2.5 லட்சம் இருக்காங்க. இதெல்லாம் இல்லை இது நாங்கள் அந்த ஒரு ஆசை ஒரு என்ன சொல்கிறது ஒரு பேர் உண்டு. காலங்காலமாக எங்களோட அப்பற்ற பேர் அடைஞ்சு அதுவும் மாறுறது. அதுவும் ஒரு என்னென்னு சொல்கிறது எல்லாமே ஒரு ஊருக்கு இருக்கிற. இங்கே பாருங்க முத்துச்சப்பரம் எல்லாம் சோடிக்கப்பட்டு கொண்டு போயினோம். இந்த கிடாயில் கொண்டு போகிறதுக்காக இங்கே ஒரு வெள்ளை கிடாய் இருக்குது பாருங்க. இது எந்த இடம்னா சார்ந்த நீங்களும் பிராம்பட்டு அந்த கோயில் வேலிக்கு தான் வளர்க்குறீங்க. எவ்வளோ காலமாக வளர்க்குறீங்க அந்த கடை? 1.5 மாதம் வளர்க்குறாங்க. 1.5 மாதமா? அப்போ இது அவரோட வேண்டி வளர்க்குறீங்களா? வேண்டி தான் வளர்க்குறேன் 1.5 மாதம். இப்போ இந்த கடாய் பெருமதி எவ்வளோ அண்ணா வரும்? 3 லட்சம் 4 லட்சம் வாங்கிட்டு போகும். நீங்கள் எத்தனை வருஷம் வளர்த்து வந்துருக்கிறீங்க கடை? நான் கிட்ட 6 வருஷம் வளர்க்குறேன். 6 வருஷமா? 6 வருஷமாக கட்டுறீங்க கடை? 6 வருஷம் கிட்ட கட்டிருக்கு. 4 வருஷம் பெரிய நான் கட்டிக்கிட்டு அந்த கிட்ட இருக்குல்ல. பனரில் அடிச்சு போட்டிருக்கிறீங்க. 2022ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 13ஆம் தேதி காட்டினாங்க. அதாவது கிலோ தராசில் வச்சு எடுத்து காட்டினாங்க. இந்த வணக்கம் அந்த எங்களோட ஊருக்கு ஒரு பிடிக்கல. இந்த ஊருக்கு கூட தான் பெரிய கடை. எங்களோட ஊருக்கு மாத்திரம் இன்னும் பிடிக்கல. 133 கிலோ. 110 கிலோ. இப்போ இந்த ஆடு எத்தனை கிலோ வரும்? இது கிட்டத்தட்ட 120 கிலோ கிட்ட. 120 கிலோ கிட்ட. 120 கிலோ கிட்ட. இது 133 கிலோ. 5 வருஷமாக இந்த ஆடு இன்னும் ஒரு இந்த கிடா பிடிக்கல. இந்த கிடா நீங்கள் விற்கிறேன்னு சொன்னால் என்ன விலை விற்கலாம்? இது வட்டி போட்டு ரத்தினா 2.80 முழுசாக விற்கிறோம்னா முழுசாக விற்கிறோம்னா 4 லட்சம் 4 லட்சம் பொறுமை தான் விற்கிறது. குட்டிலேருந்து ஒரு கிடா வளர்க்குறேன்டா எத்தனை வருஷமாகும்? வேலிக்கு வளர்க்குறேன்டா 3 வருஷமாக வளர்க்கணும். 3 வருஷம் வளர்க்கணும். எவ்வளோ செலவாகும் 3 வருஷம் வளர்க்குறதுக்கு? அது செலவு இப்போ வெள்ளிக்கு வளர்க்க தொடங்கின காலம் 1.5 மாதம் முடியும்னா கிட்டத்தட்ட 80,000 ஆசிக்கிட்ட முடியும் 1.5 மாதத்துக்கு. என்ன போய் சாமான் ஆனே இப்போ செலவு கொட்டை இல்லாமல் 600 போகுது. புறக்க 400 போகுது. உளுந்து 850 900. மாஸ் போடக்கூடாது. மாஸ் போடுறல உளுந்து செலவு கொட்டை புறக்க ஒரு மாதம் 5,000 வரும். கடல் அடுத்த கடை 5,000 வர ஒரு மாதம் காலம் கிட்டத்தட்ட 1.5 மாதத்துக்கு 1,20,000 1 லட்சம் 1,20,000 மாதம் முடியும். நான் கடைசியாக ஒரு மாதம் 1.5 மாதம் கடை நான் வளர்த்துறேன். 1.5 மாதம் கடைசி 1 கிலோ முடிச்சு எனக்கு. நீங்கள் இதை விற்காம ரச்சிக்கு கொடுக்க உங்களுக்கு நட்டம் தான். சரியான நட்டம். அப்பயே என்ன கௌரவத்துக்காகத்தான். கௌரவத்துக்காண்டியே மாமா மனுஷனுக்கு காலங்காலமாக பட்டி கொண்டு இந்த கோயிலுக்கு மட்டும்தான் செய்கிறீங்களா? வேறு கோயில் இந்த கோயில் கொண்டு வரணும். சித்தங்கனிக்கு கொண்டு பட்டி சித்தங்கனி கோயிலுக்கு கொண்டு வரணும். இதுக்கு தாங்கால 5 கிடா வட்டியாங்க. உங்களோட கிராமத்தில் மொத்தம் எத்தனை கிடா நிற்குது? இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 30 கிடாக்கு மேலே இருக்குது. உங்களோட கிராமத்தில் இந்த ஆண்டு ஒரு முறை 30-40. இந்த முறையும் உங்களோட கிடா தான் பெருசாக இருக்கும். இல்லை வேறு கிடா இந்த முறை பெருசாக இருக்குது. நான் பெருசாக வளர்க்கல. நான் பெரிய கிடா கொண்டு வலிக்கிட்டது. இந்த கிடா இன்னும் பிடிக்கல. அப்போ அதனால் இப்போ இந்த கிடா கூட காசு கொடுப்பாங்க. அப்போ இந்த முறையும் இந்த கிடா வின் பண்ண இந்த கிடா வின் பண்ண ஒரு நெருக்கல். சரி 10 மணி ஆட்டு ஒரு நெருக்கல்.
சரி இதோட பெரிய கிடா ஒவ்வொரு நாள் கிடா நெருக்கிறதோ போட்டி கொண்டு வர எல்லாரும் கிடா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேர் கிடா நிறுத்தி போட்டிருந்தோம் நிறுத்தவும் இதை விட நேரம் குறையலாம் நிறுத்தவும் எல்லாரும் மற்ற இதில் நெருக்க ஆக்கள் கூட்டமான ஆக்களுக்குள்ள அனுப்பாங்க படங்களுக்கு எடுத்த படங்களுக்கு எல்லாரும் கூட்டம் அனுப்பி அவைக்கு முன்னாலே அப்படி நான் நிறுத்துறேன் அதுக்கு முன்னாடி இருக்கேன் நாங்கள் துணி நிறுத்தி இவரே நேரத்திலே வச்சு இது எல்லாரும் முன்னாலே அப்படி நிறுத்தி எல்லாரும் பார்க்கணும் அப்படி கூட்டம் சரி நன்றி ஓகே நன்றி இது வரைக்கும் பார்த்ததில் சணல் கிழவாங்க கருப்பு கலரில் எப்படி இருக்காங்க சூப்பராக இருக்கு சணல் கிழ. வணக்கம் சொல்லுங்கள் இது என்ன ஆடுண்ணா இது என்ன இன ஆடு ஏன்னா கடலில் ஒரு 5-6 விதம் இருக்காங்க இது வந்து கண்டிச்சனன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட பேர் ஒரு ஆள் கண்டியிலேருந்து பண்ணியிருந்து தான் இனப்பிறகு அனுப்பி வளர்த்தது இது நாங்கள் அதை வந்து எங்களை வேலு தேவைக்காண்டி கோயில் நேர்த்தி கிராமத்து வேலு நேர்த்திக்காண்டி நாங்கள் வேண்டி கிட்டத்தட்ட 2-3 மாதமாக நாங்கள் வளர்த்துட்டு வரோம். என்ன விலைக்கு வேணுங்க? நாங்கள் கிலோ வந்து 2.5-2.5 கிலோ உள்ள போனாங்க. ஆனால் இப்போதைய பெருமதி வந்து கொஞ்சம் கூட. ஆனால் அது நாங்கள் சொல்லக்கூடாது வாராக்கள் தான் எங்களுக்கு டெய்லி பார்த்து எங்களுக்கு முழுசா ஒரு பெருமதி ரஜியாக்கினா ஒரு பெருமதி நாளைக்கு கோயிலை பற்றினா ஒரு பெருமதி இருக்கு முழுசாக ஒரு பெருமதி இருக்கும். இப்போ இந்த வெள்ளை தானே சணல் கூடுதலாக இருக்குது. இப்போ இது வந்து கண்டியில் இருந்தேன்னா இப்போ இந்தியாவில் ஒரு சணல் இருக்குது தானே அதே மாதிரி கண்டியில் இருந்து ஒரு இனப்பெருக்கம் மாறி அந்த சணல் வந்து அந்த கருப்பினம்னு வந்துட்டு அது இதில் கோன்சவி எலிச்சவி முயற்சி ஒரு இனம் இருக்குது. கூடுதலாக வயிட் தான் இல்லை பார்த்துருப்போம். இது வந்து இந்த கண்டியில் இருந்தப்போ எங்களுக்கு நாங்கள் ஒரு 5-6 வருஷம் வயிட் தான் கட்டினாங்க. வருஷம் கட்டுறீங்க வருஷம் பெண்ணில் இருக்குது வருஷம் கட்டுறாங்க வெள்ளை தான் கூடுதலாக கட்டியிருக்கிறோம். இந்த முன்னங்கிற அப்பாண்டே எங்களை தம்பிൻ്റെ ஆசையும் கொஞ்சம் கிரிக்கெட் 2-3 தடவை ஏலாம் வந்துட்டு அங்கத்தை கிலோமீட்டர் போகிற இங்கே கிலோமீட்டர் போகிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் வெளியில் என்ன பெருமதியில் உங்களோட ஆடு போனது? இது வரைக்கும் நாங்கள் உயிர் வேலைக்கு 2.5 லட்சம் 3 லட்சம் ரூபா வளர்த்துருக்கிறோம். ஆனால் வட்டி போட்டால் 160-170 இது வரைக்கும் கூட போயில இந்த சணல்லாம் இது வரைக்கும் வளர்த்து இது வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக சணல்லாம் வளர்க்குறோம். எங்களுக்கு ஊராடும் நிற்கிது அது எங்களுக்கு கொஞ்சம் அது அப்பாவுக்கு பிடிக்காது. அதனால் எங்கள் அப்பாவுக்கு கூடுதலாக இந்த சணல்லாம் இருப்போம். அதனால் அப்பா சணல் மட்டும்தான் கட்டுறோம். இப்படி நட்டப்படைக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லையோ? இல்லை இது வந்து எங்கள் அம்மா கண்ட எங்கள் தம்பியாக கோயில் நேர்த்தி சின்ன வயதுலேருந்து ஒரு நேர்த்தி ஒன்று இருக்குது. ஒவ்வொரு வருஷம் தண்ணியில் வந்து வந்தாங்க. அதனால் வந்து நேர்த்துக்காண்டி அப்படி ஒவ்வொரு வருஷம் எங்களுக்கு போட்டி கண்டு இல்லை போட்டி இல்லை எங்களுக்கு யாருக்குமே இந்த போட்டிக்குன்னு சொன்னால் நாங்கள் வேறு இடம் கட்டுவோம். இது வந்து எங்களுக்கு போட்டியாக கட்டையில் எங்கள் அப்பா கண்ட எங்கள் தம்பியாக கண்ட ஆசைக்காண்டி தான் நாங்கள் கட்டிடுவோம். எங்கள் ஊருக்குள்ளேயும் வேறு ஆக்கள் எல்லாம் வேறு நாங்கள்லாம் கடை கட்டியிருக்கணும். அதுக்கு நன்றி. மற்ற கிராமத்து அண்ணாக்களும் எங்களுக்கு நன்றி. நவீன கோயிலுக்காண்டி தான் நாங்கள் நேர்ந்தது சின்ன வயலில் நேர்த்தி அனுப்புறாங்க கட்டி கொண்டு வரோம். ஒரு கோயிலே தான் கட்டுறீங்க? ஒரு கோயில் தான் கட்டுறது வேறு கோயில் நான் கட்டுறது இல்லை. இந்த கோயில் மட்டும் வளர்க்குறதா இந்த கிடா வளர்க்குறதுல இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. இவ்வளோ என்ன கிடா வளர்க்குறேன்னு சொன்னால் இந்த 3 மாத கிளைமேட் பிரச்சனை இருக்குதாங்க. வெயில் வந்து 45 டிகிரி 50 டிகிரி அடிக்குது. நான் வளர்க்குறதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-10 ரூம் மாதிரி அதில் ஃபுல்லாக 4 ஃபேன் கூட்டி இருக்கிறோம். ஒரு கூலர் ஃபேன் உண்டு மற்ற சும்மா நார்மல் ஃபேன் 2 மனுஷரு கூட அப்படி மற்ற சுத்தவரை நாங்கள் சாக்கு அடிச்சிருக்கோம். சாக்கு அடிச்சு அதுக்கு ஒரு 3/4 பைப்பில் எஸ்பிளம் பைப்பில் ரன்னிங் இது மாதிரி சின்ன ரில்லால் ஓட்ட அதில் பைப்லைன் செஞ்சு வச்சுக்கிறோம். ஒரு 10 மணி ஒரு 3 ஹவர் 4 ஹவருக்கு இருக்கா அதில் தண்ணி விடுறது. அது அந்த சாக்குக்கு மேலே தண்ணி விடும். அப்போ இதுக்கு இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஆடு வளர்க்குது. இல்லைன்னா இதோட இது இந்த மாதமே எங்களுக்கு ஒரு 2 கிடா விழுந்துட்டு முதல்ல சின்ன கிடா விழுந்துட்டு இன்னொரு கிடாண்டே நான் படுத்துருக்கு இருந்தா அதை ஒலிம்பியில் அணிலாமல் படுத்துருக்கு. அது ஊரினம் உண்டு. அதுக்கு கொஞ்சம் பிரச்சனை அதனால கட்டுறீங்க இல்லை. அதனால அது நேர்த்திக்கண்டு வளர்க்கல சும்மா வீட்டில் வளர்க்குனாங்க டக்குனு விழுந்துட்டு ஒன்று பெரிய சிலவெல்லாம் வளர்க்குறீங்க. பெரிய சிலவெல்லாம் எங்கள் அப்பா தொழில் மீஞ்சாவது தான் செய்கிறது. அது வேற கிலோ பிள்ளாக்குள்ளியல் இதுகள் பண்ணிட்டு வந்து சும்மா நோம்பலாக வளர்த்துட்டு அதான் எங்கள் அம்மா எங்கள் தம்பியார். சரி நல்ல விஷயம் தான். வித்தியாசமான கிடா கட்டுறீங்க. நீங்கள் நல்ல விஷயம்னு சொல்லியிருக்கீங்க. நான் போட்டிக்கு வளர்க்கல நேர்த்திக்கு வளர்க்குறேன். இல்லை ஏன்னு சொன்னால் இப்போ எங்களோட தமிழ் இனத்தின் இது வந்து எந்த காலத்துலேயும் போட்டின்னு இருக்கக்கூடாது. போட்டி இருந்தாலே அதை முன்னுக்கு நாங்கள் வளர்த்து கொண்டு போயிடலாம். எங்கள் இனத்தின் பொறாமைகள் வந்து தமிழ் சிங்கள முஸ்லீம் பெரும்பான்மை இருக்காம எல்லாமே ஒரே இனம் ஒரே மக்கள் வாழ்ந்தால் போட்டி இருக்காது. எங்களோட கிராமத்து அண்ணாக்களுக்கும் எங்களுக்கும் போட்டி இல்லை. எங்களுடைய ஆக்களுக்கும் அவங்களுக்கு போட்டி இல்லை. எங்களுக்கு நேர்த்தி அவ்வளோ தான். அது ஒரு சில பேர் போட்டின்னு சொல்லி நம்ம ஒழிய எங்களுக்கு போட்டியில் வாராக்கள் நல்லபடியாக சொல்லுவோம். கிடாவை பற்றி வாழ்த்தி கொடுப்போம். உங்களை மாதிரி 4 பேர் வந்து ஆர்வம் இருக்கும். அதோட எங்களை மாதிரி எங்கள் அப்பா தான் எங்களை வளர்த்து விட்டாங்க. எங்களோட தம்பியாக்களையும் நாங்கள் வளர்த்துக்கணும். எங்களுக்கு அடுத்த வளர்ப்பு அடுத்த ஆர்வம் வளர்க்கணும். அதுக்காக நாங்கள் டெய்லி போட்டின்னு சொன்னால் வன்முறை தான் தோன்றுமே ஒழிய எங்களோட ஒற்றுமைன்ற வராது. எங்களோட காலங்களில் ஒற்றுமை வராது. நன்றி. நன்றி. இங்கே பாருங்க இங்கே எத்தனை கிடாய்கள் கட்டப்பட்டிருக்கின்றதை பாருங்க.
கிட்டத்தட்ட ஒரு 8 கிடாய்க்கு மேலே காட்டி நிற்குது. இவ்வளோ ஆடு நீங்கள் தானே வளர்க்குறீங்க? வளர்க்குறதா ஆட்டு போகிறோம்னா காலங்காலமாக வளர்க்குறீங்க. இவ்வளோ ஆடுக்கும் இவ்வளோ செலவழிச்சிருப்பீங்க? செலவுன்றது உண்மையில் நிறைய செலவு இருக்கும். அந்த காலத்தில் எங்கள் அப்பா அந்த 7 வயசு 8 வயதில் எங்கள் அப்பாவோட திங்கக்குள்ளான அந்த வாழ்க்கையை செயல்முறையை நாங்கள் நீண்ட காலம் இடம்பெயர்ந்து எல்லாம் நிறைய இடத்துல தெரிஞ்சிருக்கிறோம். பிறகு வந்து அந்த காலத்தில் எங்கள் அப்பாவோட சின்னவன் இந்திரன் அடுத்த காலத்திலேருந்து இந்திரன் கண்மணி அவர்கள் உட்பட பிள்ளைகள் எல்லாரும் அதை இந்த அப்பாண்ட பேரை நிலைநாட்டுறதுக்காக வளர்த்துக்காங்க. அவர் 76 வயசு மாதம். அதுக்காக இப்போ நான் பிள்ளைகளோட பிற பிள்ளைகள் என்ற உதவிகளோடு அவர் ஒரு ஆடம்பரம் செய்யணும் தந்த ஆசையை ஒன்றை நிறைவேற்றுறதுக்காக இந்த ஒரு பிரச்சனை மற்றது வந்து எங்களுக்கு போட்டியும் இல்லை, பொறாமையும் இல்லை, ஒரு பண்பாட்டோட மரியாதையோட செயலோட நல்ல விஷயம். நாங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கோம், நாங்கள் போட்டி இல்லாமல் ஒரு நேர்த்திக்காகத்தான் இல்லாமல் இங்கே செய்து கொண்டிருக்கோம்னு சொல்லி நல்ல விஷயம். இந்த கிடையாலும் இந்த ஒரு வெட்டுறதுக்கான கிடையாதுலாம்னா அங்கே சொல்லி சிலர்கள் உண்மையும் வேறு விஷயம். இப்போ எத்தனை வருஷமாக வளர்க்குறீங்க இந்த கிடாய்கள்? வந்து நான் ஒரு 3 மாதம் 4-5 மாதம். அப்போ நீங்கள் வேலி வரப்போதுன்னா விலைக்கு வேண்டி ஒரு இடத்துல அந்த வேண்டி தான் வளர்க்குறது. அப்போ நீங்கள் சின்னதாக வந்து வளர்க்குறத விட விலைக்கு வேண்டிய காசு கூட தானே வேறு. காசு கூட வந்து நாங்கள் இப்போ 2 லட்சம் ரூபாய்க்குள்ளே இது வந்து இப்போ 5 லட்சம் 4 லட்சம் ரூபாய் பெருமதின்னு காட்டுக்கணும். எங்களுக்கு அதுக்கு செலவு பிறகு வந்து நோம்பலாக ஒரு 40 மணி நேரம் செலவு தான். இப்போ பெருமதியாக மதிக்க பெரும் பெருமதியை பார்க்கணும். நீங்கள் ஆனால் வெட்டினா பெருமதி உறைவு தானே, முழுசாக தானே பெருமதி விட. மற்றது வந்து வெளிநாட்டு காசுகளை வச்சு நிதியை சேமித்து எங்களோட கூட வரணும், இந்த மற்றவங்க கூட வரணும்னு சொல்கிறபடியா இப்போ கிடாய்கள் வந்து பலவிதமான விலையில் போய் கொண்டிருக்கிறது. எங்களோட இலங்கை நாட்டில் எங்களோட யாழ் மாவட்டத்துக்குள்ள என்ன விலையாக போய் கொண்டிருந்தோம்னா 20 லட்சம் ரூபா 15 லட்சம் ரூபா 17 லட்சம் ரூபா பொறுமதிக்கு ஒரு கிடாய் வந்தது. அப்படி ஒரு காலம் வெளிநாட்டு பாட்டிகள் அதில் செயலில் வந்துட்டு நாங்கள் அந்த அளவுக்கு உயர்வு இல்லாமல் எங்களால் இயன்ற முயற்சி அளவுக்கு தான் நாங்கள் செய்ய வேண்டும். நன்றி. இரண்டு கிடாய்கள் நிற்குது. இந்த வீட்டில் 5 கிடாய் கட்டி நிற்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. 5 வந்து பெரிய ஜமுனாபாரி கிடாய்கள்லாம். இங்கே பாருங்க, இதில் சணல் கிடாய் ஜமுனாபாரி கிடாய்ன்னு சொல்லி 3 கிடாய்கள் கட்டப்பட்டிருக்கிறத வந்து பார்க்கலாம். வெள்ளை ஊத்தியல் இல்லாத மாதிரி இருக்குது, மலையில் பெய்து இருக்குது, கம்பு எடுக்கலாம், சிவப்பு சாயங்கள் ஊசி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது.